கலியுக கர்ணன் கேபிஒய் பாலா என்ற வாசகத்துடன் அனைவரின் இதயத்திலும் இருக்கும் பாலாவை ஹார்ட் பிஸ்கட்டாலேயே வரைந்து ஓவிய ஆசிரியர் அசத்தல். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்த சிவனார்த்தாங்கல் கிராமத்தில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் பகுதி நேர ஓவிய ஆசிரியராக பணிபுரியும் மணலூர்பேட்டையைச் சேர்ந்த சு. செல்வம் அவர்கள் சின்னத்திரை நடிகர் கேபிஒய் பாலா அவர்களின் மக்களுக்கு செய்யும் உதவி சேவையை போற்றும் விதமாகவும் வாழ்த்தும் விதமாகவும் சேவைகள் மூலம் அனைவரின் இதயத்திலும் இடம்பெற்றிருக்கும் கேபிஒய் பாலா அவரின் உருவத்தை ஹார்ட்டில் இடம் பிடித்திருக்கும் பாலா என்பதை குறிக்கும் வகையில் ஹார்ட் பிஸ்கட்டாலேயே பகுதி நேர ஓவிய ஆசிரியர் செல்வம் வரைந்தார். சின்னத்திரையில் தனது காமெடியால் மக்களை வெகுவாக கவர்ந்த நடிகர் பாலா தனியார் தொலைக்காட்சியில் கலக்கப்போவது யாரு எனும் நிகழ்ச்சிகளின் மூலம் பிரபலமடைந்த கேபிஒய் பாலா மிக்ஜாம் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை செய்திருக்கிறார். மழை வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று அங்கு வசிக்கும் மக்களுக்கு தனது வங்கி சேமிப்பில் இருந்து தலா 1000 ரூபாய் 200 வீடுகளுக்கு வழங்கினார். ஏறக்குறைய 200 குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாய் என 2 லட்சம் கொடுத்திருக்கிறார் சின்னத்திரை நடிகர் கேபிஒய் பாலா அவர்கள். 2 லட்சம் ரூபாயோடு பாலா நிறுத்தவில்லை. மேலும் சில தினங்களுக்கு பிறகு வேறொரு பகுதியிலும் சில குடும்பங்களுக்கு தலா 1000 ரூபாயும் நிவாரணப் பொருட்களும் கேபிஒய் பாலா வழங்கினார். இது மட்டுமில்ல, ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஆம்புலன்ஸ் வசதி இல்லாத மலை கிராமங்களுக்கு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்திருக்கிறார். எனவே பாலா மக்களின் பாராட்டுகளுக்கு உகந்தவரை அவரின் மக்களுக்கு உதவி செய்தல் சேவை மனப்பான்மையை போற்றும் விதமாகவும் வாழ்த்தும் விதமாகவும் சேவைகள் செய்வதன் மூலம் அனைவரின் இதயத்தில் இடம் பிடித்த பாலா கலியுக கர்ணன் கேபிஒய் பாலா என்ற வாசகத்தை எழுதி ஹார்ட்டில் பாலா என்பதை குறிக்கும் வகையில் வித்தியாசமான முறையில் வண்ணத்தில் ஹார்ட் பிஸ்கட்டை தொட்டு கேபிஒய் பாலா உருவத்தை ஹார்ட் பிஸ்கட்டாலேயே 5 நிமிடங்களில் ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்கள் வரைந்தார். இந்த ஓவியத்தை கண்ட பொதுமக்கள் பலரும் அனைவரின் ஹார்ட்டிலும் இடம் பிடித்த பாலாவை ஹார்ட் பிஸ்கட்டாலேயே வரைந்தது அருமை என்று ஓவிய ஆசிரியர் செல்வம் அவர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவித்தார்கள்.